இப்பொழுதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை சகோதரி ஆனி டேவி ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து ஒரு பாடலை சகோதரன் ஜான் ஜோசப் பாட, அப்புறம் செய்திக்கு போகலாம். அப்படியே நம்ம செய்தி முடித்து விட்டு அப்புறம் தனி ஜெபம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல; அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்பதே. ஆமென். வாரும் வரிசையுடனே வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசு. வாரும் விரைந்து வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசு. வாரும் விரைந்து வாரும், கேட்டி நடந்து வாரும், அதோ ஏறிட்டு நீ பாரும். பட்டணம் போல் சிறு பெத்லெகேம் தெரியுது, பாரு மகிழ்ந்து பாரும். ஆதியில்லாமேவை அன்னால் அருந்திய பாவவினை, திரு தத்துவ தேவ மனிதத்துவ ஆயினது புதுமை. இன்னுலகாதிபதி தீர்க்க கிளம்பின சோற்படிக்கு, இன்னுலகில் மறி கண்ணி வயிற்றின் மானிடனாயுதித்தார். கரிதாமே ஜோதி சுந்தர சோபனமே, உள்ளனையே பசு முன்னனையே பதி ஓபதிதான் பிறந்தார். மாங்கை மாடடையில் மாது மரியவில் மடியதனில், தந்தை துணியதை வெற்றிரோ மகன் காரணமாய் அணிந்தார். தூதர் பறந்து வந்து தேவ துந்துமி மகிழ்பாட, மாதவ ஞானிகள் ஆயது பணிந்து மங்களமோடு நாட. வாரும் பெத்லெகேம் வாரும். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய எண்ணங்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம். நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே எங்களுடைய மனதிலே கொண்டு வந்து எங்கள் வாயின் வார்த்தையினாலே சாட்சியின் மூலமாக உம்மை கனப்படுத்தினோம். ஆண்டவரே எங்களுடைய மகிழ்ச்சியை எங்கள் இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தினோம். பாடல்கள் மூலமாக கிறிஸ்து பிறப்பின் பாடல்கள். இப்பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய வழியை போதிப்பதற்கு உம்முடைய வசனம் அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், லீதியால் திறந்து கொடுத்தது போல. பவுல் பேசினதை கவனிக்கும்படியாக கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை வைத்தார். ஆண்டவரே, நீங்க தான் அதை செய்யணும். இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். கவனிக்க செய்ய வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். எங்களுக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், வார்த்தையை சொல்ல உதவி செய்யும். என்ன வார்த்தை சொன்னா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம், அபிஷேகம், சத்தியம், கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி, இன்னைக்கு அது மாத்திரம் எங்கள்கிட்ட காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே
நமக்குள்ளாக காணப்படும் என்று சொல்லி நான் உறுதியாய் நான் நம்புகிறேன். நவம்பர் மாசத்துல நமக்கு கிறிஸ்துமஸின் ப்ரோக்ராம்ஸ் கேரல்ஸ் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் மற்ற இடங்கள் எல்லாம் டிசம்பர் தான், சபைகளில் 1ஆம் தேதியிலிருந்து அந்த பாடல்கள் பாடப்படும். ஆனால் நம்ம முன்னாடியே வச்சுட்டோம்னு சொன்னா அந்த ஒரு அக்கினி, ஒரு எழுப்புதலை நம்ம முதலியே கொடுத்துட்றோம். அப்போ சபைக்கு போகும்போது அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாய் மாறிடும். இது ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் தான். இந்த ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அதோடைய மகிழ்ச்சி சபைகளில் போய் பாடும்போது இன்னும் நிறையா கிடைக்கும். கிறிஸ்மஸின் மகிழ்ச்சி, கிறிஸ்மஸின் சந்தோஷம், கிறிஸ்மஸின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை ஒருன்றத தலைப்பில் பேசின்னு இருக்கிறோம். முதல்ல ஒரு ஊற்றுன்றத நம்ம அங்க நங்கநல்லூர்ல பேசணும். ஒரு ஊற்று, ஏ ஸ்பிரிங். ரெண்டாவதுல ஏ செப்டார், ஒரு செங்கோல் அப்படின்றத திருவத்தியூர்ல பேசணும். தாம்பரத்துல ஒரு குமாரன், ஏ சன் என்றத பேசணும். இன்னைக்கு ஒரு நட்சத்திரம், இல்லைன்னு சொன்னா எ ஸ்டார் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 17. போதுமா? ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். உதிக்கிற ஒரு நட்சத்திரம், a star will arise from Jacob. யாக்கோபுன்னு சொல்லும் போதே இஸ்ரவேலுடைய பழைய பெயர். சிலர் சொல்லுவாங்க யாக்கோபுன்னு சொன்னா எத்தனைன்னு சொல்லி, ஏமாற்றுக்காரன். இஸ்ரவேலுன்னும் போது ஆசீர்வதிக்கப்பட்டது. பேர் மாற்றத்தை தேவன் கொடுத்தார். பேர் மாற்றம் மாத்திரம் இல்ல, உள்ளத்துல சில மாற்றங்களை கொடுத்தார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது ஒரு நட்சத்திரம் உதிக்குமா. எங்க இருந்து உதிக்கும்? இஸ்ரவேலில இருந்து உதிக்கிறது இல்லை, பழசுல இருந்து, யாக்கோபிலிருந்து தான் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக, ஒரு பங்காக காணப்படுது. அதை நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ. அன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வாசற்படி, டோர் ஸ்டெப் எல்லாம் அதை தாண்டி தான் வருவோம். எல்லாத்துக்குமே வாசற்படி இருக்கும் இல்லையா? வீட்டுல வாசற்படி, சர்ச்சில் வாசற்படி, இங்க எஸ்எம் மகால்ல வாசற்படி தாண்டாமைய வந்திருப்போம் எல்லாரும். ஆனா அதை பத்தி ஏதாவது யோசித்தோமா? யோசிக்க மாட்டோம். நட்சத்திரமும் அப்படிதான், நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ அது அதோடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. ராத்திரியில 7 மணில இருந்து காலையில 4:30 5 மணி வரைக்கும் நம்ம ஓப்பன் ஸ்கைல போய் பார்த்தோம்னா நட்சத்திரம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதை பத்தி யோசிக்கலன்றதுனால நட்சத்திரம் காணப்படாம போகாது. இல்லை நம்ம அதை பத்தி ரொம்ப யோசித்து இருக்கிறோன்றதுனால அது நிறைய நட்சத்திரமாவும் இருக்காது. எந்தெந்த நட்சத்திரம் எப்படி காணப்படணும்ன்றது அதுதான். ஆனா இங்க ஒண்ணு சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதிக்கும். உதிக்கிற ஒரு நட்சத்திரம். கர்த்தருக்கு இங்க ஒரு நட்சத்திரம்ன்ற பேரை என்னாகம புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 3 காரியங்களை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 காரியங்கள். முதலாவது காரியம் என்னன்னா, பிறப்பின் நட்சத்திரம், the star regarding the birth. 3Bன்ற வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். the star regarding birth, இல்லைன்னு சொன்னா பிறப்பின் நட்சத்திரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்த ஒரு வேத வசனம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் படிக்கலாமே. போதுமா? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே காணப்பட்ட நட்சத்திரம் அதுதான் the star regarding birth, அவருடைய பிறப்பை குறிக்கிற ஒரு நட்சத்திரம். 2 வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இதுல எத்தனையோ முறை இதை படிச்சிருப்போம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. நட்சத்திரத்தை காண்கிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்துமஸ், வேற ஒண்ணு இல்லை. the identification of the star. மத்த எல்லாம் அப்புறம் தான்.
they identified the star. கிழக்கில் இருந்து நட்சத்திரம் வருது, சாஸ்திரிகளும் கிழக்கில் இருந்து தான் வராங்க. நிறைய காரியங்கள் அதுல இருந்து பார்க்கலாம். நட்சத்திரம் வரும்போது அங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ஏறுவது இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க, பல விதமான சூழ்நிலைகள். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னாங்க. பணிந்து கொள்றதுக்கு நானும் நீங்களும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா அவரை கண்டிருக்கணும். we should find the star. அதுதான் முக்கியம். finding the star is nothing but Christmas. கிறிஸ்துமஸின் அனுபவமாக இருக்கிறது என்னன்னு சொன்னா நட்சத்திரத்தை கண்டு. இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம வாழ்க்கையில இங்க உட்கார்ந்துருக்கிற நேரத்துல நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, அவரை பணிந்து கொள்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியம் என்னன்னா அவரை கண்டிருக்கிறோம். have we identified the star? have we found the star? நட்சத்திரத்தை கண்டிருக்கோமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு அனுபவம். நட்சத்திரத்தை காணலன்னு சொன்னா நானும் நீங்களும் அவர் பணிந்து கொள்றதுல அர்த்தமே இல்லை. என்ன பாட்டு வேணாலும் பாடலாம், நான் என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளவு பெரிய ஆளுன்னு வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லாமே எதுல இருக்குதுன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஃபைண்டிங் த ஸ்டார். அந்த நட்சத்திரத்தை காணுகிற ஒரு அனுபவம். இதே வசனம் திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. 9வது வசனத்தை படிக்கலாமே. 9. போதுமா? திருப்பி நட்சத்திரத்தை கண்டு. 2வது வசனம் 2வது அதிகாரத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனந்த சந்தோஷம் வரணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியிலே ஆனந்த சந்தோஷம் இல்லைங்களா? அது வரைக்கும் இருந்த நிலைமை வேற. ஏரோது கலக்கம், ஏரோதுக்கு கலக்கம், மற்றவங்களுக்கு கலக்கம், என்னன்னு சொல்லி விசாரிச்ச ஒரு சூழ்நிலை, நட்சத்திரத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலை. பணிந்து கொள்ளணும்னு நினைத்தாங்க, ஆனா நட்சத்திரத்தை கண்டாங்க. இப்ப மீண்டுமா நட்சத்திரத்தை காண்றாங்க. இப்போ இந்த தடவை 2வது தடவை சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை, அந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இந்த உலகத்துல ஓடினே இருக்கிறான், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான். மத்தெல்லாம் அப்புறம் தான் இல்லையா? சாப்பாட்டுக்காக ஓடுறாங்க, இல்ல ஒரு ஜான் வயிறுக்காக ஓடுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உள்ளத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் சாப்பாடு இருந்து, எவ்வளவுதான் ரிச்சஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கார் வீடு பங்களா இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனப்படாது. அந்த இருதயம் செத்து போன ஒரு இருதயமாக காணப்படும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது. இன்னைக்கு அந்த நட்சத்திரமாக இயேசுவை நானும் நீங்களும் உண்மையாகவே அனுபவித்திருக்கிறோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதுதான் அந்த அனுபவம். முதல் காரியம் என்னன்னா, the birth of the Lord. இல்லைன்னு சொன்னா அந்த நட்சத்திரம் பிறப்பை குறிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்குது. இல்லைன்னா இயேசுவின் பிறப்பு நட்சத்திரத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 2வது ஒரு நட்சத்திரத்துக்குள்ளாக கடந்து போகலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகள் 5:20 படிக்கலாமே. 5:20. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. போதுமா? இங்க 2வது யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரம். முதல்ல சொன்னேன் பிறப்பை குறிக்கும் நட்சத்திரம், அதான் இயேசுவானவர். 2வது யுத்தம் பண்ணுகிற நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் சொன்னா கூட இங்கிலீஷ் பைபிள்ல போடப்பட்டிருக்குது நட்சத்திரம் தான், யுத்தம் பண்ணின நட்சத்திரம். முதல் பி என்ன சொன்னா birth of the Lord. 2வது பி பேட்டில், பேட்லிங் ஸ்டார். இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை இதுல வெளிப்படுத்துகிறாரு அந்த இடத்துல. என்னாம புஸ்தகம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணினது. வானத்துல ஒரு யுத்தம், வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. வானத்துல காணப்படுகிற a battle in the heavenly beings, a battle in heaven, a battle in sky, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா
நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து, தங்கள் அயனங்கள்னு சொல்லும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தா a star from the firmaments என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டார் ஃப்ரம் த firmaments இல்லைன்னா ஸ்டார் ஃப்ரம் கேலக்சி. கேலக்சின்னு சொல்லும் போது a group of star from a galaxy. ஆமா, இல்லைன்னா ஒரு firmament. ஒரு 1000 கணக்கான நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா அது ஒரு அயனங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அயனங்கள்ல இருக்கிற நட்சத்திரம் யுத்தம் பண்ணுதான். யாரோடனா அங்க ஒரு ப்ராப்பர் நேம் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னு சொன்னா செசரா. செசரானது இந்த பூமியில இருக்கிற ஒரு மனுஷனுடைய பெயராக இருக்கிறது இல்லைங்களா? செசராவோட யாரெல்லாம் யுத்தம் பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஃபுல் டீடைல்ஸ்குள்ள போல செய்தியை நான் சுருக்கமாக வைக்க விரும்புகிறேன். செசராவோட யுத்தம் பண்றது யாருன்னு சொன்னா தெபராள். செசராவோட யுத்தம் பண்ணது யாருன்னு சொன்னா பாராக்கு. கடைசியாக செசரா யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னா யாகேல், ஒரு கூடார ஆணி. சொல்ல போனா யுத்தம் வந்து தெபராளுக்கும் செசராவுக்கும் யுத்தம், பாராக்குக்கும் செசராவுக்கும் யுத்தம், மூணாவது யாகேலுக்கு கடைசியில் ஒப்பு கொடுக்கப்பட்டது கூடார ஆணி, அங்கேயும் செசராவுக்கும் யுத்தம். ஆனா இப்ப இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்களோட இருக்கிற யுத்தம் இல்லை இது. அதனாலதான் முதலியே சொல்லிட்டாரு, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. In the sky there was a battle and the battle is between a star and Sisera. யுத்தம் யாருக்கும் செசராவுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு யுத்தம். எனிமி யாராக இருக்கிறாரு? செசரா. இந்த பூலோகத்தில் இருக்கிற செசராவை பத்தி தெபராலோடைய யுத்தம் பண்ண செசராவை பத்தி சொல்லல, பாராக்கோட இருக்க யுத்தம் பண்ணின செசராவை பத்தி சொல்லல, யாகேல் பாலை கொடுத்து அப்படியாக மடக்கி போட்டாலே ஆணியினால அந்த செசராவை பத்தி சொல்லல. இது வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் எபேசியர் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் இரத்தத்தோடு மாம்சத்தோடு உங்கள் போராட்டம் அல்ல. உங்கள் போராட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. சொல்ல போனா நாம இங்க உலகத்துல இருக்கிற மனுஷர்களோடு போராடின்னு இருக்கிறோம். மந்திரவாதிய சக்திகளோடு, ஏவல்களின் ஆவிகளோடு கண்டிப்பா போராடும். நானும் நீங்களும் தெபராளாக இருக்கிறோம், நானும் நீங்களும் பாராக்க இருக்கிறோம், நானும் நீங்களும் யாகேலாக இருக்கிறோம். இங்க சில விதமான ஆவிகளோடு போராடுகிறோம், செசராக்கள். கர்த்தர் நமக்காக பரலோகத்துல இருந்து அவர் ஒரு நட்சத்திரமாக இருந்து போராடுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. யுத்தம் பண்ணுகிற ஒரு நட்சத்திரம் யாருன்னா செசராவோட. ஆவிக்குரிய செசராக்கள் இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணுகிற செசராக்கள் இருக்கிறாங்க, கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிற செசராக்கள் இருக்கிறாங்க. அது என்னுடைய வாழ்க்கையிலேயும் செசரா இருக்கும், உங்க வாழ்க்கையிலேயும் செசரா இருக்கும். சொல்லப்போனா வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள். ஒருவேளை நானும் நீங்களும் இங்க மாம்சத்தோடு இரத்தத்தோடு சில யுத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா வான மண்டலத்துல இல்லைன்னு சொன்னா, பரலோகத்துல இல்லைன்னு சொன்னா வானத்துல ஒரு யுத்தம் உண்டாயிருக்கு. அந்த யுத்தங்களை உங்களுக்காக எனக்காக அந்த நட்சத்திரம் செய்து பிரியமாங்க. நானும் நீங்களும் இன்னைய வரைக்கும் அழியாம இருக்கிறதும் காரணம்னு சொன்னா, என்னாலையும் உங்களாலையும் மந்திரவாதிகளோட நிற்க முடியாது இல்லையா? என்னோடய உங்களாலையும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நிற்க முடியாது இல்லை? நம்மளை விட அது பல விதமான பலம் உள்ளவைகள், நம்மளை விட அது சக்தி வாய்ந்தவைகள். அதோட நானும் நீனும் நின்று போராட முடியாது. கிறிஸ்மஸ்ன்னு சொன்னா அந்த ஒரு நட்சத்திரம், யாக்கோபிலிருந்து உதித்த ஒரு நட்சத்திரம், அது வானத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக நம்முடைய செசராக்களோடு. நம்ம பார்க்கறது உலகத்தில் இருக்கிற செசராக்கள் தான். பக்கத்து வீட்டுக்காரன் செசராவா இருக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் செசராவா இருக்கிறான், 3வது வீட்டில் இருக்கிறவன் செசராக இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறவன் ஆபீஸ்ல இருக்கிறவன் செசராவாக இருக்கிறான். அதுதான் நாம பார்க்குற செசரா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய செசரா இருக்கு. அந்த செசராவோடு அந்த ஒரு நட்சத்திரம் அயனங்களில் இருந்து, தன்னுடைய கேலக்சியில இருந்து அது போராடுது. அதுதான் கிறிஸ்மஸ் பிரியமாக. ஒரு நட்சத்திரம்னு இருந்தா தான் ஃபர்ஸ்ட் பெர்த் ஆஃப் த ஸ்டார். பெர்த், ஸ்டார் ரெப்ரசன்ஸ் பெர்த். 2வது ஸ்டார் ரெப்ரசன்ஸ் பேட்டில். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்டார் ரெப்ரசன்ஸ் பிரைட்னஸ். படிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம், 22:16. இதோட முடிச்சிடலாம்.
ஆ நான் தாவீதின் பேரும் ம் சந்ததியும் ம் இந்த வாசல்ல விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஆமா, மூணாவது விடிவெள்ளி நட்சத்திரம். இல்லைன்னு சொன்னா the brightness of the star, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம். அவரை இயேசுவானவரே சொல்றார் தன்னை பத்தி, நான் பிரகாசிக்கிறேன், நான் தாவீதின் வேறு, நான் தாவீதின் சந்ததி, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம். வருகையில அவர் நட்சத்திரமாக காணப்படுவார். ஏற்கனவே முதல் வருகையில கிழக்கிலிருந்து வந்த நட்சத்திரம். ஆனா ரெண்டாவது வருகையில வரும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லி பார்த்தா, நான் அப்படியாக பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார். ஆமா, மார்னிங்ல இருக்க காணப்படுகிற ஸ்டார். மற்ற ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பிக்கும், நாங்கள் காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு முடிஞ்சிடும். அது பிறகு அதை பார்த்தனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்டாரோடைய வெளிச்சத்தை விட சூரியனுடைய வெளிச்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை ஓவர்வெல்ம் பண்ணிடும். சூரியன் வரலன்னா இன்னும் எப்போ வேணாலும் ஸ்டாரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம், சூரியன் வந்துட்டதுனால தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார். பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார்னா பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தை நானும் நீங்களும் என்ன பண்ணுமோ, அடுத்த வசனம் அதை படிமா. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாம். மனவாட்டியாக நானும் நீங்களும் தான் இருக்கிறோம். கர்த்தர் அந்த நட்சத்திரத்துக்காக ஏங்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். வருகைக்காக, வருகையில அவர் காணப்படும் போது நானும் நீங்களும் ஒரு கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். we have to expect the bright and morning star. அதுதான் அந்த நட்சத்திரத்தோடைய முக்கியத்துவம். முதல் வருகையில இயேசுவானவர் ஏற்கனவே வரும்போது கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். ஆனா ரெண்டாவது வருகையில அவர் வரப்போகும்போது அப்போ ஒரு நட்சத்திரம் தான், அது பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்க பாருங்க, 2 ஏங்குதான். ஒண்ணு, இயேசுவானவர் பரலோகத்துக்கு போனதுனால இங்க பூலோகத்துக்கு வந்த பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது ஆவி. 2 மனவாட்டின்றது நானும் நீங்களும் தான். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறாரு, நானும் நீங்களும் மனவாட்டியா இருக்கிறோம். அது என்ன செய்தான், வா என்கிறார்கள். வராதப்பா, இப்போ வந்துடாத, இன்னும் எனக்கு டைம் வேணும், அப்படி இல்லை. விடிவெள்ளி நட்சத்திரத்தை நானும் நீங்களும் எப்படி அணுகணும்னு சொன்ன பார்த்தா, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். 3 விதமான நட்சத்திரம். ஒன்று பேட்லிங் ஸ்டார், ரெண்டாவது பிரைட் ஸ்டார், பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார், மூணாவது பர்த் ஸ்டார். 3 காரியம், 3 பி. இதுதான் இயேசுவானவர் நட்சத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு பாடலின் சில வரிகளை நான் பாட விரும்புகிறேன். கொஞ்சம் எழுச்சியில் இந்த கைகளை தட்டலாம். பாவ அழுக்கை நீக்கிறதுக்குல முடிச்சோம். ஒரு ஊற்றுன போது பாவ அழுக்க சுத்திகரிக்கிற ஒரு தன்மையாக அப்படித்தான் ஆரம்பிச்சோம் இல்லையா? நங்கநல்லூர்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஊற்று ஞாபகம் நான் நினைக்கிறேன். கடைசியில் இந்த கிறிஸ்துமஸை முடிக்கும் போது பாவ அழுக்க முடிக்கிறதாக இல்ல, ஒரு நட்சத்திரத்தை எதிர்பார்க்கறதாக விடிவெள்ளி நட்சத்திரத்தோட முடிச்சிருக்கோம். ஊற்றுன்றது வேற, நட்சத்திரன்றது வேற. ஊற்றுன்றது பாவத்தை கழுக்கிற ஒரு இயேசுவானவரை பார்த்தோம். இப்போ 2வது வருகையில எதிர்பார்க்கிற ஒரு இயேசுவானவராக பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு நிச்சயமாகவே நட்சத்திரத்தின் யுத்தம் பண்ணுகிற செசராக்கள் அழிக்கப்படுகிற ஒரு கிறிஸ்துமஸாக, இந்த நட்சத்திரம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நட்சத்திரமாக, இந்த நட்சத்திரம் உங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாக, இயேசுவானவருக்காக ஏங்குகிற ஒரு நட்சத்திரமாக இந்த கிறிஸ்துமஸை கர்த்தர் வைப்பாராக. நன்றியால் பாடிடுவோ, கேண்டில் எல்லாம் கொடுக்கலாம். ஓ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே.
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளி மாபெரோ கிருபை மாநில தோதீந்தரேசு சுவிசேஷ ஒளியாய் சுவிசேஷ ஒளியாய் மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளி மாபெரோ கிருபை. மரணத்தை நீக்கி இருக்கிறார், ஜீவனை அருளி இருக்கிறார். பிரியமல்ல, இந்த வருஷம் அதுதான் நடந்திருக்கு. நவம்பர் மாசம் வரைக்கும் அதான் நடந்திருக்கு. மரணத்தை நீக்கி இருக்கிறார், ஜீவனை அருளி இருக்கிறார். அன்பியால் பாடிடுவோம், அன்பியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்தே வாழ்ந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். வீடுகள்ல நட்சத்திரங்கள் உதித்துக் கொண்டிருக்கு, செசராக்கள் அழிக்கப்படுகிறார்கள். எல்லா விதமான பில்லி சூரிய கட்டுகள், செசராக்கள், ஆவிக்குரிய செசராக்கள். என் ஆத்துமாவே நீ பலவானை மிதித்திருக்கிறார், ஆத்துமாவே நீ பலவானை மிதித்திருக்கிறார். எல்லா பில்லி சூரிய கட்டுகள், எல்லா மந்திரத்தின் கிரியைகள் பிறப்பின் சந்தோஷம், உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஆவியும் மனமாட்டியும் வா என்கிறார்கள். விடிவெள்ளி நட்சத்திரம், உங்க வீட்டுல தொங்குகிற நட்சத்திரங்கள், உங்க வீட்டுல ஸ்டார் போட்டிருக்கீங்கன்னா அது விடிவெள்ளி நட்சத்திரமாக ஆவியும் மனமாட்டியும் வா என்று இயேசுவின் மேல ஏக்கம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் கர்த்தர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சிபாவாங்க. ஓ பில்லா தீருயிரா ஈதில்தான் மாபீதா ஏகமைந்தனை லோகத்துக்கு மீட்பராக நுப்பினது அன்பினாதிசயமா, அன்பினாதிசயமா. ஓ பில்லா தீருயிரா யாவையும் ஆளுமா தெய்வமைந்தனார் ஆவிகளை மீட்டு வேணுக்குயர்த்த தம்மை ஏத்தனை தாழ்த்துகிறார், ஏத்தனை தாழ்த்துகிறார். ஓ பில்லா தீருயிரா ஜன்மிதார் மேசியா தெய்வ தூதரின் சேனைகளை நாமும் சேர்ந்து பராபரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம், பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போம். Silent night, holy night, all is calm, all is bright, round yon virgin mother and child, holy infant so tender and mild, sleep in heavenly
silent night, holy night. Shepherds quake at the sight, glorious steam from heaven afar. Heavenly hosts sing hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, at thy birth, Jesus, Lord, at thy birth. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வீர். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோய், எல் ரோய், என்னை காண்பவரே. முழங்கால் முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படித்து முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Glad tidings we bring to you and your king. Glad tidings of Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. கிருபையான ஈவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய சொல்லி முடியாத ஈவாக அவருடைய திருக்குமாரனை நமக்கு அளித்ததன் மூலமாக நித்திய ஜீவனை அவர் நமக்கு அருளி இருக்கிறார். 1 John 2:25 படி நித்திய ஜீவனை
வாக்களித்திருக்கிறார். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அருள்வேன் என்பதே உங்களுக்கு அளித்த வாக்கு தத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் நித்திய ஜீவனை கர்த்தர் எழுதுவீராக. உடைய பரிசுத்த நாமம், உடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு நெற்றியிலும் வரையப்படுவதாக. உடைய தூதர்கள் இன்று முதல் உடைய பிள்ளைகளோடு இருப்பார்களாக. கிறிஸ்துமஸ் காலத்து விசேஷித்த தூதர்களும் கூட அவருடைய வீடுகளிலே இறங்கி கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாத துக்கமான சூழ்நிலைகளை, பாரமானவைகள், கடன்கள், போராட்டங்கள், வேலையில்லா திண்டாட்டங்களை எல்லாம் நீக்குவார்களாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வானமண்டலத்திலே சிசராவோடு யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திர மண்டலங்கள் நட்சத்திரங்களில் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின என்று சொன்னபடி யுத்தம் பண்ணுவார்களாக. பிசாசின் கிரியைகளை அழிப்பார்களாக. மந்திரங்களும் சூனியங்களும் அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் 54:17 படி வாய்க்காதே போவதாக. இந்த பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லா குதூகலமும் மகிழ்ச்சியும் உண்டாக்கட்டும். சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிற காரியங்கள் விலகி போகட்டும். தேவ சமாதானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். சுவாமி, தேவனுடைய ஆளுகை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தத்துவம் அவர்களை ஆளட்டும். தேவனுடைய கர்த்தத்துவமே அவர்களை ஆளட்டும். உலகத்தின் முகம் அவர்கள் மீதிலிருந்து கீழே விழுவதாக. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த பண்டிகையை கொண்டாடும்படி அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தியும். தேவ மனமகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகினவர்களாக மகிழ்ச்சியோடு இங்கிருந்து புறப்பட்டு போகட்டும். அந்த நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்களோ, நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய ஆண்டவராக இயேசுவின் மூலமாக அந்த விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்ததற்காக நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். உடைய குடும்பங்களை தழைக்கும்படி பண்ணும். இதற்காக உதவி செய்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மண்டபத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தரணும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்பான்சர் பண்ண பிள்ளைகள் ஷீபா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணி இருக்கிற மார்க் குடும்பம், விஜயகுமார் ஹேமா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, தங்கள் பொருளால், தங்கள் ஜெபத்தால் தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஒரு முக்கிய அறிவிப்பு. நீலாங்கரை கூட்டம் இந்த வருஷத்துல இதுதான் கடைசி. அடுத்த மாசத்துல இருக்காது. ஏன்னா அது 24ஆம் தேதி வருது. 24ன்னு சொல்லும் போது அது கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாளா இருக்கு. அதனால அது நமக்கு அந்த நேரத்துல நமக்கு இங்க நீலாங்கரை கூட்டம் இருக்காது. கடைசி கூட்டம் நமக்கு தாம்பரத்துல கேம்ப் ரோட்ல 3வது புதன்கிழமை. 1வது புதன்கிழமை திருவத்தியூர், 2வது புதன்கிழமை ஆன்லைன், 3வது புதன்கிழமை நமக்கு நீலாங்கரை கேம்ப் ரோடு கூட்டம். அதோட சரி. இங்கே படூர்ன்ற பகுதியில் 20ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் 2 நாள் இங்கே பேசுகிறேன். உங்களுக்கு வசனம் கேட்கணும்னு வாஞ்சியா இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வரலாம். படூர்ன்ற பகுதி அது இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பக்கம்தான், கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. இதோட நம்ம ஜனவரி மாசத்துல தான் நம்ம இங்கே நீலாங்கரை 4வது வாரத்தில் இங்கே மீட் பண்ணுவோம். நடுவில் இங்கே வர வேண்டாம். ஜனவரி மாதம் 4வது புதன்கிழமை இங்கே நீலாங்கரையில் கூட்டம். புது வருஷத்தில் பார்ப்போம். God bless you. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம், நமக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் எல்லாத்தையும் 4த்தையும் கர்த்தர் முடிக்க கிருபை செய்தார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம்.